ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். லைட்டாக பெருங்காயம், தேவையான உப்பு, மஞ்சள், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் மிளகாத்தூள் போடுவோம். அளவுக்கு நல்லா விளங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அதிலே நல்லா வெந்துடும். நல்லா ரோஸ்ட்டு மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆக வச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதம் போட்டு கலரதான், கோவக்காய் சாதம் போட்டு கலரதான் இதை செய்கிறது. இந்த கலருக்கு ஃப்ரை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதில் அப்படியே சாதம் போட்டு கலரிட்டால் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆனால் லஞ்ச் பாக்ஸ் தான் தர செய்கிறது. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கவே இல்லை. டிப்ஸு, முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நம்ம முருங்கைக்கீரை அப்படியே போட்டால் இது ஒரு மாதிரி முழுசாக அப்படியே இருக்கும். ஆயில் கொஞ்சம், அதை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கீரை நல்லா அலசிட்டு அதை வதக்கிட்டு சாம்பார் கூட போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முழுசாக இருக்கிறது இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.